அவருடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போடு முழுவதுமாய் அர்ப்பணித்தவர்களாக இந்த காலை வேளையில் அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 4. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 வரை. என்னோட சேர்ந்து ஒரு மனதோடு இந்த நேரத்தில் இந்த வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனண்டையிலே சேர கடவோம். ஆமென். இந்த காலை வேளையில் கூட அவருடைய கிருபாசனண்டைக்கு நேராக தைரியமாய் வந்து நம்ம நிற்கிறோம். அதற்கு இயேசு கிறிஸ்துவாகிய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் அந்த திரையை, நமக்கு முன்பதாக இருந்த திரையை அவர் நீக்கி நாமும் அந்த சுதந்திரத்திலே பங்கடையும்படியாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை ஒரு நாளும் நாம் மறந்து போகாதபடி. நம்ம எல்லாருமே ஒரு நாள் புறம்பானவர்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. அவருடைய சந்நிதியிலே தைரியமாய் நிற்கிற அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்து இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறார். அதை ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. முதல் வசனத்தில் நம்ம வாசித்ததன்படி நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாய் வேத வாக்கியம் இருக்குது. நம்ம அவருடைய கண்களுக்கு முன்பாக எங்கேயும் மறைந்து போகவே முடியாது. நம்ம எங்கே போனாலும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்குது. இந்த காலை வேளையில் கூட அதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் கேட்க போகிற வசனம், நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் தியானிக்கிற வசனங்கள் இப்படிப்பட்டதான் எங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யணும்னு சொல்லி காலையில் நம்ம கேட்க போகிறோம். அப்பா, உமது கண்களுக்கு மறைவாக நாங்கள் எங்கும் போக முடியாது. உங்கள் வசனம் எங்களை உருவாக்கட்டும். எங்கள் உள்ளிந்திரியங்களெல்லாம் ஆராய்ந்து அறிந்து அப்பா எங்கள் இருதயத்தை குத்தத்தக்கதாய் உமது வசனம் இருக்கட்டும்னு சொல்லி நம்மை நாமே அர்ப்பணித்தவர்களாய் அவருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் நம்ம காணப்படுவோம். ஒரு விசை கூட ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்கேயுமே நம்மளுடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டு போகாதபடி ஒரே ஆவியாயும் ஒரே மனதோடு அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆவியில் நம்ம தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். உண்மையில் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாய் இந்த காலை வேளையில் எடுக்க போகிற ஜெபத்தில் கூட எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஆராதனைக்கு முன்பதாக, பாடல்களை பாடுவதற்கு முன்பதாக, வசனத்தை கேட்பதற்கு முன்பதாக நம்ம எதற்கு இங்கே வந்திருக்கிறோன்னு ஒரு விசை நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்ம ஆலயத்துக்கு வருவது நம்மை நாமே சரி செய்து கொள்ள. வாரம் முழுவதும் நம்ம அநேக இடத்துல இருக்கிறோம். உலகத்துக்குள்ளே நம்ம போகிறோம். நம்ம கரை திரை அற்றவர்களாய் அவர் சமூகத்தில் நிற்கணும்னா ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில் கூட எல்லாரும் வாய்களை திறந்து, அப்பா நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம், ஆனால் இதுக்கு எவ்வளோ வேணும் நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல கர்த்தாவே. உங்கள் கிருபை தான் எங்களை இந்த இடத்துல நிறுத்தியிருக்கு ராஜா. ஆண்டவரே, எவ்வளோ அழுக்குகள் எங்களுக்குள்ளே இருக்குது அப்பா. நாங்கள் வெளியில் வேணாம் ஆண்டவரே எங்கள் முகத்தில் நல்லவர்களைப் போல் நாங்கள் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் எங்கள் இருதயத்துக்குள்ளே எங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் உமக்கும் ஆண்டவரே மட்டுமே தெரிந்த அநேக காரியங்கள் எங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கு ராஜா. ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் எங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. இந்த காலை வேளையில் கூட அப்பா எங்கள் இருதயத்தை உமது சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
சரி செய்யப்பட வேண்டிய காரியங்கள் அப்பா நீங்கள் சரி செய்யுங்க ராஜா. இன்னும் எந்தெந்த காரியங்களெல்லாம் அப்பா நாங்கள் விட்டு விடணுமோ அதையெல்லாம் நீங்கள் இந்த காலை வேளையில் நீங்கள் அறுத்து போடுங்க கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, ஒரு சர்ஜன் எப்படி தேவையற்ற ஆண்டவரே வளர்ந்திருக்கிற அந்த கட்டிகளை எல்லாம் உடம்புலேருந்து எடுத்து போடுகிறாரோ அதுபோல் அப்பா இந்த காலை வேளையில் இந்த நாளில் கூட ஒரு மருத்துவரை போல ஒரு சர்ஜனை போல எங்களுக்குள்ள அப்பா நாங்கள் வளர முடியாதபடி உமக்குள்ளே கனி கொடுக்க முடியாதபடி வேரூண்டி நிற்கிற எல்லா காரியங்களையும் பிடுங்கி போடுங்க கர்த்தாவே. அப்பா நீர் எங்களை சுத்திகரிங்க ராஜா. நம்ம அர்ப்பணித்தா மட்டும்தான் அவரால் சுத்திகரிக்க முடியும். நம்மளுடைய சுய நீதிக்கும் சுய இஷ்டத்துக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா ஆண்டவரால் நம்மை சுத்திகரிக்க முடியாது. நம் சுத்திகரிக்கப்படாவிட்டால் கனி கொடுக்கிற வாழ்க்கை நமக்குள்ளே வராது. இந்த காலை வேளையில் கூட பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுப்போமா? அவர் நம்முடைய இருதயத்திலே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் அப்பா நீங்கள் எங்களுக்கு பாவத்தை குறித்து நீதியை குறித்து எங்களுக்கு இந்த நாளில் கண்டித்து உணர்த்துங்க ராஜா. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் எங்களுடைய இருதயத்தை நீங்கள் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் அன்று இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இன்றைக்கு நாங்கள் உங்கள் சமூகத்தில் நிற்காதபடி எங்களை நாங்களே அர்ப்பணித்தவர்களாய் நீர் எங்களுக்குள்ள கிரியை செய்யும்படியாய் அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறீங்க. உமது வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த காலை வேளையில் கூட ஆண்டவரே ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் இந்த இடத்துல உங்கள் சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் யோசனைகளையும் எண்ணங்களையும் அறிந்திருக்கிற தேவன் அப்பா, எந்த காரியங்கள் உமது பார்வைக்கு அருவருப்பாக இருக்கோ எங்கள் வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதோ இந்த காலையில் அதை எங்களுக்கு உணர்த்துங்க கர்த்தாவே. அதை விட்டு விடுகிற கிருபையை எங்களுக்கு நீங்கள் கொடுங்கப்பா. நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே, எங்களுடைய இன்றைக்கு வாசித்த வசனத்தின்படி எங்களுடைய பலவீனங்களை குறித்து அப்பா பரிதபிக்க கூடாத ஆசாரியன் எங்களுக்கு இல்லை. எல்லா விதத்திலும் நீர் எங்களை போல சோதிக்கப்பட்ட தேவன் கர்த்தாவே. அப்பா எங்களை போலவே சரீரத்திலும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எமோஷ்னலாகவும் எல்லா விதத்திலும் நீர் எங்களை போல ஆண்டவரே அப்பா நீங்கள் சோதிக்கப்பட்டீங்க. நாங்கள் சொல்ல முடியாது, நாங்கள் போகிற பாதை யாருக்கும் தெரியாது, நாங்கள் போகிற பாதை கடினம்னு நாங்கள் சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா நீர் எங்களை போலவே எங்களுக்கு மேலாய் நீர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை செய்தீங்க. அதுபோல் இந்த நாளில் கூடப்பா எங்களுக்குள்ளே இருக்கிற பெருமைகளை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே அப்பா கீழ்ப்படியாமையை எடுத்து போடுங்க ராஜா. அப்பா நீர் மரண பரியந்தம் உம்மை தாழ்த்தினது போல இந்த காலை வேளையில் அப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் தைரியமாய் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் ஆராதனை செய்யக்கூடாது, பரிசுத்தம் இல்லாமல் அப்பா உமது வார்த்தை நாங்கள் கேட்க முடியாது ராஜா. இந்த நாளில் கூடப்பா எங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நீங்கள் வழி நடத்துங்க. ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. யார் இந்த இடத்துல இருந்து பேசினாலும் நீங்கள் வெளிப்படுத்துங்கப்பா. உமது வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க கர்த்தாவே. அப்பா உமது வார்த்தைக்கு எங்களுடைய செவிகள் அப்பா கவனித்திருக்கிறவைகளாக இருக்கட்டும் கர்த்தாவே. எல்லா மந்த இருதயத்தையும் மந்த செவிகளையும் எங்களிருந்து நீங்கள் அகற்றி போடுங்க ராஜா. எங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை நீங்கள் கொடுங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உமது சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க, எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால்
நீளமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயனிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயனிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. உங்களுடைய வாய்களை திறந்து உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து பேசக்கூடிய ஒரு தருணம். கர்த்தாவே, என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றும் ஆற்றல் உம்மிடத்தில் மாத்திரமே உண்டு என்பதை அறிந்திருக்கிறேன். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்று சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன்
இமைப்பொழுதே தம் சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமைப்பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது
நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றிய நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். ஒரு முறை தாயின் வயிற்றில் தோன்றிய நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் ஏற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும்
பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா. நீரோடை வாஞ்சித்து காதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து காதருதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து காதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து காதருதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். நீரோடை வாஞ்சித்து காதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து காதருதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆத்தும் நீரோடை வாஞ்சித்து காதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து காதருதே. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து
மலைகளிலும் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பீர். நாங்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எங்கள் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு எந்த வாயினில் இருக்கிறது. இரவினில் பாடும் பாட்டு எந்த வாயினில் இருக்கிறது. தஞ்சமே நீ, முழு இருதயத்தோடு கூட சொல்லுங்க, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பி. நாங்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எங்கள் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரோடும் கர்த்தர் இடைபடும்படியாக நான் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். கர்த்தர் தொடர்ச்சியாக நம்மளோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் சிலரை அழைத்திருக்கிறார், சிலரை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம். வேதம் சொல்கிறதா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்போ தெரிந்து கொள்வதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த வார்த்தையிலிருந்து நம்ம படிக்கிறோம். அநேகருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது இல்லை. நம்ம பார்க்குறோம் மத்தேயுல, அந்த ஒரு எஜமான் தன்னுடைய மகனுடைய கல்யாணத்திற்காக எல்லாரையும் அழைக்கிறான், எல்லாரையும் அழைத்திருக்கிறாரு. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ அழைக்கப்பட்டதை காட்டிலும் தெரிந்து கொள்ளப்பட்டுகிறது ரொம்ப விசேஷமான காரியம். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்வதனுடைய நோக்கம் என்ன, நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்றதை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் தியானிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. வெறும் வார்த்தையா இல்லாதபடி அவர் நம்மளோடு கூட தொடர்ந்து பேசும்படியாக நாம் திருப்பிக் கொள்வோம். போன வாரத்தில், அதுக்கு முந்தின வாரம் நான் பேசும்போது உங்களோடு கூட ஒரு வார்த்தையை பேசினேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளாம் ஓடி போய் கர்த்தரை தேடல. நம்ம என்ன செய்திருக்கிறாரு, சில நேரங்களில் சில அடிகள், சில உதைகள், சில தோல்விகள் மத்தியில் அவர் நம்மை தெரிந்து கொள்ளும்படி சில வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார். திருப்பிக் கொள்வோம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை முதல் பகுதியை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக? அவர் உண்டாக்கின படைத்த ஜனங்களை அவர் ஏன் தெரிஞ்சு கொள்ளணும்? அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார், அவர் தான் படைத்திருக்கிறார். தேவன் படைத்த அந்த ஜனத்தை அவர் தெரிந்து கொள்ளும்படியா ஏன் வராரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதற்கு முன்னாடி உள்ள சில வசனங்களை வாசித்து நாம் செய்திக்கு நேராக கடந்து போகலாம். அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் பாருங்களேன். 13வது வசனத்தை பார்க்கலாமே. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆமென். ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக கொடுக்கின்ற ஜீவனை கொடுக்கின்ற அன்பிலும் பெரிய அன்பு வேற ஒன்றும் இல்லை. அப்போ அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்காக, இல்ல உலகத்தில் இருக்கின்ற அனைவரையும் அவர் என்ன செய்யறாரு? சிநேகிதரான்னு சொல்றாரு. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும். அடுத்த வசனத்தையும் படிக்கலாம். 14.
நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். எத்தனை பேர் தேவனுக்கு சிநேகிதரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரையும் கேட்டா ஐ வாண்ட் டு பி ஃப்ரெண்ட் வித் ஜீசஸ், நான் தேவனோடு கூட நண்பனா இருக்கணும்னு ஆசை. ஆனா அவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். என்னது? நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என்னுடைய. ஆமா, நம்ம தேவனுக்கு சிநேகிதரா ஃப்ரெண்டா இருக்கணும். யாராவது ஒருத்தங்க சோஷியல் லைஃப்ல ஒரு ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம உடனே நினைப்போம், எப்படியாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா, எப்படியாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஏதாவது ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைக்குமான்னு நினைக்கிறோம் இல்ல? இப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். ஆனால் இவர் சொல்றார், நீங்க என்னுடைய சிநேகிதரா இருக்கிறீங்க. எப்போ சிநேகிதரா இருப்பீங்க? நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என்னுடைய சிநேகிதரா இருப்பீர்கள். அடுத்த வசனம் 15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஹல்லேலூயா. இதுதான் சிம்பிள் வேர்ட் டுடே. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய வார்த்தை இதுதான் இல்ல? நான் இவன் உங்களை ஊழியக்காரன் சொல்ல போல, நான் உங்களை வந்து சர்வன்ட், நான் உங்களை என்ன செய்ய போறதில்லை, இனிமே கூப்பிட போறதில்லை. ஐ வாண்ட் டு கால் யூ மை ஃப்ரெண்ட். ஏன்னா ஊழியக்காரன் எஜமான் செய்கிறத அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிக்கிறேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு. அதுதான் முக்கியம். ஏன் அவர் சொல்றார் நீங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா, நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் நீங்க கை கொள்ளுவீர்கள் என்றால், செய்வீர்கள் என்றால் என்னுடைய சிநேகிதரா இருப்பீங்க. ஒன்று. அப்புறம் ரெண்டாவது அடிஷனலா அவர் என்ன சொல்றாரு, என் பிதாவினிடத்துல நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்றேன், போதிக்கிறேன். அப்போ பிதாவினுடைய சித்தம் தான் குமாரன், குமாரனுடைய சித்தம் தான் வேத வார்த்தை, குமாரன் தான் வேத வார்த்தை. இந்த வேத வார்த்தை என்னது? பிதா அவருக்கு அருளிய எல்லாவற்றையும் நீங்களும் நானும் கை கொள்ளும்படியாய் இந்த வேத வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. இவைகளை அறிவித்தேன். எதற்கு? நான் உங்களை ஃப்ரெண்ட்ஸ்னு கூப்பிட விரும்புறேன். நோ மோர் கால் சர்வன்ட்ஸ். உங்களை ஊழியக்காரன் சொல்லதுக்கு நான் விரும்பல. அதை காட்டிலும் மேலாக you are my friends. எதுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்காரு? அப்போ ஒன்னும் பயமா தான் இருக்குது சொல்றது. அவருடைய நண்பனா இருக்கும்படியா, சிநேகிதனா இருக்கும்படியா. அதுக்காக தான் இந்த தெரிந்தெடுப்பு. எதுக்காக? நாம் அவரோடு கூட நண்பனா இருக்கும்படியான ஒரு தெரிந்தெடுப்புக்கு நேராய். ஹல்லேலூயா. சரி, எதற்காக அவர் படைத்த ஜனங்களை தெரிந்து கொள்ளணும்? நமது வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம், நோக்கம், பர்பஸ் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஒரு இன்ஜினியரா, டாக்டரா, நர்ஸா, டீச்சரா, இன்னும் அநேக ப்ரொஃபஷன்ல நம்ம யார் என்பதை நாம ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்குது இல்ல? ஒரு டாக்டர் படிச்சவன் டாக்டர் தொழிலுக்கு தான் போகணுன்ற ஒரு பர்பஸ், ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்தாதான் அந்த நோக்கத்திற்கு நேராய் நாம் செயல்பட முடியும் இல்ல? நோக்கம். நாங்க கார் எடுக்கிறேன், நான் துபாய் போகணும்னு நினைக்கும் போது என்னுடைய பர்பஸ் என்னது? ஐ ஷுட் ரீச் துபாய். நான் துபாய்க்கு போகணும். கார்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நான் எங்க போறேன்னு நான் யோசிக்க மாட்டேன். பர்பஸ் இல்லாம நம்ம டிரைவ் பண்றது இல்லை. அதே போல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய அலுவலிலே நான் யார் என்பதை நான் அறிந்திருக்கேன். என்னுடைய பர்பஸ் என்ன, எதுக்காக என்னுடைய கம்பெனி என்ன ஹையர் பண்ணிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிதானே? எதுக்காக கம்பெனி என்ன ஹையர் பண்ணிருக்குன்னு தெரிந்தது போல, எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற நோக்கம் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். எதுக்காக இந்த ரட்சிப்பு? எதுக்காக மற்ற மனிதர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய வரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், பெரிய கிஃப்ட் எனக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம சாதாரணமா சபைக்கு வருவதும் போவதும் மாத்திரமல்ல, சபைக்கு வருவதனால் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு கிறிஸ்தவர் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னை தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் என்ன? அவர் என்னை சிநேகிதனாய் இருக்கும்படி என்னை அழைத்திருக்கிறார். அவர் என்னை ஊழியக்காரன் அல்ல, நீ என்னை வேலைக்காரன் அல்ல, என்னை என்ன சொல்றாரு? நண்பனா இருக்கும்படி அழைத்திருக்கிறார். இந்த பூமியில அநேக காரியங்கள், அநேக அனுபவங்கள் நமக்கு வேதத்தின் வாயிலாய் கொடுக்கப்பட்டது. சிலர் அவரை பின்பற்றுகிறாங்க, அவரை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த தெரிந்தெடுப்பில் கொஞ்ச நாட்கள் சரியா இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் என்ன செய்யறாங்க? மாறி போறாங்க. அப்போ இந்த நாளிலும் கூட ஒரு சில நபர்களை பார்க்கலாம், ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது எடுத்துக்கொள்ளும் பாருங்களேன், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி
அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து சொல்லும்போது ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் அவனை என்ன செய்தாரு? தெரிந்து கொண்டார். நீங்க நல்ல சாமுவேல் புஸ்தகத்துல நீங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னா, அவர் சவுலை தள்ளி சாமுவேலை கர்த்தர் என்ன செய்தாரா? நான் தெரிந்து கொண்ட இந்த மகனுடைய வீட்டுக்கு போ என்று சொல்லி அவனை என்ன செய்தாரு? அனுப்பினார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். நான் தெரிந்து கொண்ட அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை நீங்க அதுல பார்க்கலாம். இங்க சொல்லப்பட்டது தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து. அப்ப என்ன அர்த்தம்? தாவீது எதற்காக தெரிந்து கொண்டானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அவருடைய ஊழியம் செய்த பின், அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். அவருடைய சரீரம் அழிந்து போனது. அவருடைய சரீரம் என்ன செய்தது? டீகே ஆனது. ஆனால் தாவீது அவனுடைய காலத்தில் கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். ஹல்லேலூயா. அவருக்கு ஊழியம் செய்கிறேன், அவர் என்னை தெரிந்து கொண்டார், நான் அவருக்காக செய்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரை அதை நான் என்ன செய்யணும்? தொடருவதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தினுடைய முக்கிய பண்பா இருக்குது. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன், ஒரு சில நாட்கள் நான் அவரோடு கூட இருக்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை மாறிற்று, அப்படி அல்ல. தேவனை நான் ஆரம்பத்தில் நான் அவரோடு கூட இணைந்து ஒரு வாழ்க்கை ரொம்ப அவருக்காக வைராக்கியமாய் பாராட்டினேன், ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்றது அல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவருடைய சிநேகிதன் என்று கருதப்படுகிற ஜனம் முடிவு பரியந்தம், அதுதான் வேதம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப அந்த ரட்சிப்பு முடிவு வரை நான் என்னுடைய ஸ்டாண்ட்ல நான் எங்க இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், முடிவு வரையும் என்னுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது, அது ரொம்ப அவசியம். கர்த்தர் என்னை தெரிந்து கொள்வதனுடைய நோக்கம் என்ன என்று இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறேன். கவனமா கேளுங்க. அப்ப தாவீதை குறித்து பார்க்கும்போது என்னது? அவன் முடிவு பரியந்தம், தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். அப்ப என்ன அர்த்தம்? ஊழியம் அவனுடைய மரணம் சம்பவிக்கும் வரை அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டே இருந்தான். எதனால் தெரிந்து கொள்ளப்பட்டானோ அந்த தெரிந்து கொள்ளுதலை அவன் நிறைவேற்றும் வரை அவன் என்ன செய்தான்? தேவனுடைய ஊழியத்தை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்றேன். இயேசு இந்த உலகத்துல ஊழியம் செய்த ஆண்டுகள் எத்தனை? 3.5 வருஷம் தான். 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மகத்தான ஒரு ஊழியத்தை இதுவரை யாரும் அந்த மாதிரி என்ன செய்ய முடியாது, பண்ணிருக்க முடியாத அளவுக்கு அவர் என்ன செய்தாரு? எக்யூப் பண்ணார், ஜனங்களை அப்படியே உருவாக்கினார். ஆனால் அதற்கு எத்தனை ஆண்டுகள் அவருக்கு தேவைப்பட்டது? 30 ஆண்டுகள் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பூமியில் கொடுக்கப்பட்ட காரியங்களில் அவர் என்ன செய்தாரு? தாழ்மையா. அதுவரை யாருன்னே தெரியாது, இவர் இப்படிப்பட்ட ஆள்னு யாருக்கும் தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையில சொல்றேன், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாருன்னா, அவருடைய சிநேகிதனாய் நீங்க முற்றிலுமாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்து கொண்டே இருந்தீங்கன்னா, இவ்வளோ செய்யறேன்னு எனக்கு என்னோட லைம் லைட்லயே நான் வரலையே நினைக்காதீங்க. ஒரே ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். யோசேப்பு ஒரு நாளும் நினைச்சதில்லை, அவன் 2 வருஷமா அவனுடைய வாழ்க்கையில சிறைச்சாலையிலே இருந்தது. ஒரு மனுஷன்ட்ட சொன்னா அவன் போய் மறந்து 2 வருஷம் ஆச்சு. அவனுடைய வாழ்க்கை, இனி என்னுடைய வாழ்க்கை சிறைச்சாலை தான் நினைச்சான். ஆனா ஒரே ஒரு நாள் போதும், கர்த்தர் அவனை என்ன செய்தாரு? அரண்மனைக்கு நேராய் உயர்த்தினார். ஹல்லேலூயா. என்னை தெரிந்து கொண்ட தேவனுக்கு நான் உண்மையாய் ஊழியம் செய்வேன் என்றால், மரணம் சம்பவிக்கும் வரை நான் உண்மையா ஊழியம் செய்வேன் என்றால், என்னுடைய உயர்வை கர்த்தர் தான் என்ன செய்வார்? ஒருவேளை நீங்க போற பாடுகள், பிரச்சனைகள், சவால்கள் நிறைந்ததா இருந்தாலும் கூட, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நான் செய்யணும். ஊழியன் உடனே எல்லாரும் ஏதோ பெருசா மைக்கு கிடைச்சாதான் ஊழியன் இல்லை. வேலை செய்யற இடத்துல நீங்க ஒரு ஊழியக்காரனா இருக்கிறீங்க. உங்களுடைய நடை, உடை, செயல்பாடு எல்லாவற்றையும் என்ன செய்யறாங்க? பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய பேச்சை அவங்க பார்க்கறாங்க, உங்களுடைய செய்கையை அவங்க பார்க்கறாங்க. அது நிமித்தமா நீங்க என்ன செய்ய முடியும்? தேவனை மகிமைப்படுத்த முடியும். நான் சொல்றேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, கைவிட்டதே கிடையாது. ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்களேன், எடுத்துக்கொள்வோம். அதே அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலர் 22:7.
நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது? நான் தரையிலே விழுந்தேன். யாரை சொல்லப்பட்டிருக்குது? சவுல் தேவனை சந்திக்கின்ற ஒரு தருணத்தை குறித்து பார்க்கிறோம். நான் தரையிலே விழுந்தேன், அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்று என்கின்ற ஒரு, யாரை துன்பப்படுத்தினா சவுல்? கர்த்தரை துன்பப்படுத்தினானா? ஹல்லேலூயா. நல்லா கவனமா கேளுங்க. நான் சபையா இருக்கிறேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியங்களில் நான் உண்மையும் உத்தமமாய் நடக்கிறேன் அப்படின்னா, நீங்க உங்களுடைய நடக்கையில அதற்கு விரோதமாய் சத்ருவானவன் எழுந்தாலும் கூட உங்களை பாதுகாக்கிறது யாரு? கர்த்தர் தான். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நான் போய் ஏதாவது செஞ்சுதான் நான் தப்பிச்சுக்கணும், இந்த இவர்கிட்ட இருந்து நான் ஏதாவது தப்பிச்சுக்கணும்னு நினைக்கும் போது தான் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பெரிய பிரச்சனையில மாற்றோம். உங்களுடைய நடக்கை கர்த்தருக்கு நேரா இருக்குமே என்றால் அதை பாதுகாக்கிறவர் கர்த்தர் தான். இங்க சொல்லப்பட்ட காரியம், சவுல் திடீர்னு அவன் தமஸ்குல இருந்து போறான். எதுக்கு போறான் பாருங்க, அதையும் கூட படிச்சிடலாமே. 4-5 வசனங்கள் கூட. நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிரூபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களுக்கு தண்டிக்கப்படும்படி அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். ஹல்லேலூயா. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவன் யாரை தண்டிக்கணும்னு போனான்? இந்த மார்க்கத்தாராகிய புருஷனையும் ஸ்திரீயையும். இந்த மார்க்கத்தார்னா யாரு? அந்த நாட்களில கிறிஸ்துவை பிரசங்கிக்கின்ற தேவ மனுஷர்களையும் மனுஷிகளையும் தண்டிக்கும்படியாய் இந்த மார்க்கத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளாம் யாரு? சில நேரம் ஒரு மார்க்கமா தான் அலையிறான் தான் அப்படி இல்ல, ஒரு மார்க்கமா இருக்குது ஒரு பேச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? இந்த மார்க்கத்தார்னு எப்படி அழைக்கிறாங்க? கிறிஸ்துவை பிரசங்கிக்கின்ற புருஷனையும் ஸ்திரீயையும் இந்த மார்க்கத்தாரை அவன் என்ன செய்யறானா? துன்புறுத்தும்படி, மரண பரியந்தம் துன்புறுத்தும்படி என்ன செய்யறான்? அது சிறைச்சாலையில் தள்ளணும், அவங்களை கொலை செய்யணும் அப்படின்னு பிரதான ஆசாரியர்களிடத்துல நிருபங்களை வாங்கி கொண்டு என்ன செய்யறான்? தண்டிக்கும்படியாய் போறான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார்னா, நீங்க போற பாதை அவருக்கு தெரியாதுன்னு இல்லை, நீங்க வடிக்கும் கண்ணீர் அவருக்கு புரியாதுன்னு இல்லை. ஒருவேளை நீங்க தனியா இருக்கிறது போலதான் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு எதிராய் வருகின்ற காரியங்களை அவர் என்ன செய்யறாரு? அவர் டீல் பண்ணிட்டு தான் இருக்கிறார். நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அதே காரியத்துல ஏசாயால கூட ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம்ல. ஏசாயால உன்னை தொடுபவன் என் கண்மணியை சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். யாராவது if somebody touches you, they touches before the apple of God's eye. என்ன தொற்றும் அப்படி. இது வந்து பெருமைக்காக அல்ல. நீங்க ஒரு நாள் போஸ்ட் பண்ணி நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு இல்லை. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கிறேன். தேவனுடைய ஊழியத்தை நான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன், செய்கிறேன். தேவனுடைய ஊழியம்னா கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை கை கொள்வதுதான். அதுதான் சொல்லப்பட்டிருக்குதுல. இயேசுவானவர் நான் உங்களை ஊழியக்காரன் நான் சொல்ல விரும்பல, நான் உங்களை சிநேகிதனா, என்னுடைய சிநேகிதன் என்று சொல்றேன். காரணம் எதுக்கு தெரியுமா? நான் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனே நான் சிநேகிதன் என்று சொல்றேன்றார். பிதா எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாரோ, பிதா எதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரோ, இதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன். அதை கேட்கும் போதுதான், அதை செயல்படுத்தும் போதுதான், அதை கீழ்ப்படியும் போதுதான் நீர் எங்களுடைய சிநேகிதன் என்று சொல்லி நான் உங்களை சொல்றேன் அப்படின்னு சொல்றார். தேவனுக்கு சாதாரணமா நம்ம ஒரு மேனேஜருக்கு, இல்லை நம்மளுடைய சீஃப் மெக்கானிக்கு, இல்லை ஒரு மேனேஜர், ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு, இன்சார்ஜுக்கு நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டோன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் தான். இவர் பார்த்து நமக்கு சாதகமாக இருப்பார். ஆனால் இயேசு சொல்றார், தேவன் சொல்றாரு, நீங்கள் என்னுடைய சிநேகிதராக இருக்கிறீங்க. இயேசு சொன்ன வார்த்தை தான், இல்லை என்னுடைய சிநேகிதராக இருக்கிறீங்க. அப்போ நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சிலர் இப்போ வந்ததுனால நான் சொல்றேன், நம்மளுடைய வேலையை குறித்து நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எந்த காலையில் போகும்போது நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. நீ இதை செய்யணும்னு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை தான் இந்த காலை வேளையில தியானிக்கிறோம்.
எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், என்னுடைய நோக்கம் என்ன, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த காலை வேளையில நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். சிலர் அந்த நோக்கத்தை, அந்த தெரிந்து கொள்ளுதலை சில நாள், நம்ம தாவீதை குறித்து பார்க்கும்போது அவன் முடிவு பரியந்தம் மரணிக்கும் வரை அவன் என்ன செய்தான், கர்த்தருக்கு ஊழியம் செய்து மரணித்தான். ஆனால் சில நேரங்கள் சில மனிதர்கள் என்ன செய்றாங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட போதிலும் கூட ஒரு சில நேரங்கள், ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் என்ன செய்றோம், அவருக்கு ஊழியம் செய்து பின்மாற்றத்தை காணுகிற சில காரியங்களை பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளும் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசியாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரன் ஆகிய எசேக்கியா ராஜாவானான். நான் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 21 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். எசேக்கியா 25 வயதா இருக்கும்போது ராஜ்யஸ்தானத்தில் அவனுடைய பொறுப்புக்கு வரான். ஒரு தேசத்திற்கு ராஜாவாய் வருகிறான். அவன் 29 ஆண்டுகள் தேசத்தை ஆண்டான் என்று வேதத்தில் படிக்கிறோம். இதற்கு கீவேர்டு இந்த 3வது வசனம் தான். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியே கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தாவீதை குறித்து நம்ம இப்போ வாசித்த அந்த அப்போஸ்தலர் நம்ம வாசித்தது என்னது, அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்து மரித்தான். அவன் மரிக்கும் நாள் வரையும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தான். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார்னு பார்க்கிறோம். இவனை குறித்து பார்க்கும்போது அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியே கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஸ்டார்டிங் நல்லதான் இருக்குது. ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஸ்டார்டிங் ரொம்ப முக்கியம். கன் ஷாட் பண்ண உடனே முதல்ல யார் செகண்ட்ஸ் கூட லேட் பண்ணாம ஓடுறாங்களோ முடிவில் என்ன செய்யலாம், வின் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபினிஷிங் கோட்டை டச் பண்ற வரையும் அந்த மொமெண்டம் இருக்கணும், அந்த ஸ்பீடு இருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே இருக்கிற அந்த சந்தோஷம் போக போக என்ன செய்யுது, ஆமா அப்படியே கொஞ்சம் ஓட்டம் கொஞ்சம் தோய்வடையுது. சரி அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் வருவாரே என்றால் என்னுடைய நிலைப்பாடு என்ன, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றதுல அல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமே என்றால் நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன். இந்த உணர்வு நம்ம இருக்கும்போது தான் 24/7 நாம் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தில் நாம் சோர்வடையாமல் என்னை காத்து. எதற்காக என்னை தெரிந்து கொண்டார்? உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? ஒருவேளை கம்பெனியில் உங்களுடைய ஆஃபீஸ், உங்களுடைய வேலை 8 மணி நேரம் இருக்கலாம். 8 மணி நேரத்தில் உங்களுக்கு என்ன எதற்காக உங்களை தெரிந்து கொண்டு இந்த வேலைக்கு வச்சிருக்காங்களோ அந்த வேலையை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் மீதம் உள்ள நேரங்கள் எல்லாம் யாருக்கு, எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரோ அதற்குரிய காரியங்களில் நான் என்ன செய்யணும், என்னை ஈடுபடுத்திக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இல்லை அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம், எல்லாத்தையும் பண்ணா அப்படின்னு சொல்லு. 6-7 வசனங்களை கூட படிக்கலாமே. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஹல்லேலூயா. 6வது வசனத்தில் படிக்கும்போது அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அதுதான் கீவேர்டு. என்னை தெரிந்து கொண்டவர் நான் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் என்ன செய்றார், எனக்கு போதிக்கிறார், எனக்கு டீச் பண்றார், உபதேசிக்கிறார். அவருடைய உபதேசங்களுக்கு என்னுடைய காதுகள், என்னுடைய செவிகள் நான் திறந்திருக்கும் போது தான் வழி இதுவே, நீ போறது கரெக்ட் தான், இல்லை நீ போறது தவறான பாதை என்ற உங்களுக்குள்ள ஒரு சத்தத்தை நீங்க என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து அவருடைய மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு நடந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம், பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் என்ன செய்தானா, உதறி தள்ளுனா. நல்ல ஒரு ஸ்டார்ட் தான், நல்ல ஒரு ஆரம்பம், நல்ல துவக்கம். கர்த்தருக்கு பிரியமா இல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், கர்த்தரால் என்னுடைய பர்பஸ், என்னுடைய நோக்கம் என்னவா இருக்குது, கர்த்தர் நான் எப்பொழுதும் அவருடைய நோக்கத்தை சிந்தித்து செயல்பட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இங்க சொன்ன காரியம் இதுவரையும் நல்லா தான் இருந்தது. திருப்பிக் கொள்வோம் பாருங்களேன். ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில்
ஏசாயா 38:1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்தான், அநேக சறுக்களை சந்தித்தான், எல்லாருக்கும் மரணம் வரும்ல. இப்போ மரணம் வர்றது குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? அவனை போய் சந்திக்கிறான். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி அவனுக்கு இருந்தது. அப்போ தீர்க்கதரிசி அவனிடத்துல வந்து என்ன செய்தான்? நீர் உன்னுடைய வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவன் என்ன சொன்னான்? கர்த்தாவே, நான் உமக்காக இதை செய்தனே அதை செய்தனே எல்லாம் சொல்லி முடித்த பிற்பாடு அவன் முகத்தை திருப்பி கொண்டு அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அவன் மேல் மனதிறங்கினார். மறுபடியும் எத்தனை ஆண்டு கொடுத்தாரு? 15 ஆண்டுகள், 15 years. நம்ம இந்த வார்த்தையை படிக்கும்போது ஒரு மனுஷனுக்கு நடந்தது அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை முறை நாம் மரித்து போகக்கூடிய சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்கு மரணிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லையே, நாம் வெளியில போறோம், திரும்பி வீட்டுக்கு வருவது கர்த்தருடைய கிருபை. எவ்வளவோ ரோட்ல, எவ்வளோ ஜேர்னி, எவ்வளோ பயணம், எவ்வளோ கார்ல போறோம். நான் சில நேரம் அப்படி யோசிச்சிருக்கேன். சில நேரம் அப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சில தவறுகளிலிருந்து நான் ஆக்சிடென்ட்லேருந்து கர்த்தர் காத்திருக்கிறார். ஒரு பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து எங்களை காத்திருக்கிறார். அன்னைக்கு மறிச்சிருக்கலாம், அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் இல்லை. அப்போது எசேக்கியாவுக்கு மாத்திரம்தான் அந்த மரணத்திலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தாரா? இல்லை. நம்ம ஒவ்வொருவரையும் யோசிச்சு பாருங்க. வார் சுச்சுவேஷன் இருந்தது, நம்ம எல்லாம் வெளியில் போனோம், மாலுக்கெல்லாம் போக தான் செஞ்சோம். யார் வீட்டில் உட்காந்துருந்தாங்கல்ல? ஏதோ ஒன்று நடந்திருந்துன்னா என்ன நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மளை கண்மணி போல காத்திருக்கிறார் இல்லை? அவர் காத்திருந்த அவன் எசேக்கியாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 15 ஆண்டுகளில் அவன் தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்தான்? தேவனை விட்டு பின்மாறி போனான் என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டு அவர் மகிழ்கிறாரா? என்னை பார்த்து மகிழ்கிறாரா? இல்ல, என்னுடைய வாழ்க்கை, நான் வாழுகிற வாழ்க்கையை கண்டு அவர் மகிமைப்படுகிறாரா? அவர் என் மேல என் மேல மகிழ்ச்சியா இருக்கிறாரா? ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். அந்த 15 ஆண்டுகளில் அவன் தேவனை விட்டு பின்மாறியது மட்டும் இல்லை. ஏன்னா கர்த்தர் அவனை என்ன சொல்றாரு? அந்த ஏசாயா 38 6வது வசனத்தை கூட படிக்கலாமே. நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன். அவர் கிளியரா சொல்லிட்டாரு. நான் உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய வேதனையெல்லாம் நான் பார்த்தேன், நான் உனக்கு மனதிறங்குறேன், நீ சாக மாட்ட, உனக்கு இன்னும் ஒரு ஆண்டுகளை கூட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை கீ வேர்டு பாருங்களேன். கடைசியில நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாளும் ஸ்லைட்டா எடுத்துக்காதீங்க. இது எனக்கு தெரிஞ்ச வார்த்தை தானே, நல்ல பிரபலமான வார்த்தை தானே, அப்படி அல்ல. எனக்கு இந்த வார்த்தை இந்த வேளையில எனக்கு என்ன சொல்லுகிறது, என்ன வலியுறுத்துகிறதுன்னு நம்ம கேட்கும்போது தான் கர்த்தர் என்ன செய்வார் உங்களோடு கூட. ஏன்னா அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க நம்புனீங்கன்னா என்ன அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய கருத்துல நான் இருக்கிறேன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். இங்க சொல்லப்பட்ட காரியம் என்னது? நகரத்திற்கு நான் ஆதரவா இருப்பேன்னு சொன்னாரு. அவன் குணமான பிற்பாடோ அவனுடைய வாழ்க்கை வேறு விதமா மாறிச்சுல. 39ஆம் வசனத்துல முதல் வசனத்தையும் படிக்கலாமா? ஏசாயா 39:1. அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய மெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது? கர்த்தர் சொல்றாரு, நான் உன் நகரத்தை நான் செய்வேன், ஆதரவா இருப்பேன், நான் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இவன் தன்னுடைய சரீரம் பலன் அடைந்து மறுபடியும் ரிகவர் ஆனதுக்கு அப்புறமா அவன் என்ன செய்யறான்? பாபிலோன் ராஜா வந்து விசாரிக்க வரான். விசாரிக்க வந்த ராஜாவின் இடத்துல என்ன சொல்றாரு? நான் என்னெல்லாம் வச்சிருக்கிறேன்னு சொல்லி எல்லாவற்றையும் என்ன செய்யறான்? கர்த்தர் கொடுத்த அவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லா இடத்துலையும் காட்டுறான். காட்டின பிற்பாடு ஏசாயா தீர்க்கதரிசி மறுபடியும் வரார். எப்பா என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். இவர் வந்தாரு, நான் எல்லாத்தையும் காட்டினேன், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீ எதெல்லாம் காட்டினியோ அதையெல்லாம் அவன் ஒரு நாள் வந்து என்ன செய்வான்? அபகரித்து
எப்பொழுது கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார் என்று அவர் ஏசாயாவின் வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நான் உன்னை ஆதரவா இருக்கிறேன், ஆனால் நான் வேறு ஒரு ஆதரவை தேடும்போது அவன் வைத்திருந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்தது? கொள்ளையாடப்பட்டது. நான் சொல்றேன், உங்க கையில ஒரு 10 திரம்ஸ் இருக்கலாம், 50 திரம்ஸ் இருக்கலாம், ஆனால் அது வேஸ்டேஜ் ஆகாம கர்த்தர் காக்கணும்னா அவர் என்னை என்னை என்ன செய்யறாரு? ஆதரிக்கிறவரா இருக்கிறார். நான் என்ன செய்யணும்? நம்பணும். எனக்கு அவர் ஆதரவா இருக்கிறார் நான் நம்பினாதான் அவன் காட்டின எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான்? பாபிலோன் ராஜா கொள்ளையாய் கொண்டு போவான் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி அவனை சொல்றதை பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல 6வது வசனத்தை படிப்போமே. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். அடுத்தது, நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கும் தாவீதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? அடுத்த வசனம் தான். தாவீது தேவனுக்கு ஊழியம் செய்து மரணித்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய கடைசி நாட் வரையும் அவன் தேவனுக்காக என்ன செய்தானா? ஊழியம் செய்தான். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், இந்த பூமியில நான் வாழும் நாள் வரையும் நான் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யணும்னா உங்களுடைய இஷ்டத்தின்படி அல்ல. கர்த்தர் உங்களுக்கு எதை சொல்லியிருக்காரு, எதை செய்ய சொல்லியிருக்கிறாரோ, உங்களுடைய பர்பஸ் என்னவோ அதை செய்யும் போது தான் என்ன செய்ய முடியும்? அவருக்கு உகர்ந்த ஊழியமா இருக்கணும். எனக்கு விருப்பமா இந்த இடத்துல நான் ஊழியம் செய்யறது அல்ல, அவர் எனக்கு நியமித்திருக்கின்ற ஊழியத்தை செய்யும் போது தான் அவரால் அங்கீகரிக்கப்படும். அதே தான் காணிக்கையும் கூட. என்கிட்ட இருக்கிறதுனால ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்துடணும்னு அல்ல, எந்த இடத்துல யாருக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதுதான் உகர்ந்த காணிக்கையா இருக்கும். அப்ப இங்க சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, அவன் சந்ததி அவன் சொல்றான், நீ எதெல்லாம் காட்டினியோ பாபிலோனியர்கள் நீ காட்டின பொருட்கள் மேலும் பொருட்களை மாத்திரமல்ல உன்னுடைய குமாரர்களையும் கொண்டு போவாங்க. அடுத்த வசனத்தை பாருங்களேன், அதுதான் முக்கியம். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். அல்லேலூயா. சமாதானம் இருக்கும்னு சொன்னா உண்மை என்னத்துல எனக்கு புரியல. எது உண்மைன்னு அவன் நினைச்சான்னு எனக்கு தெரியல. இல்லை, அவன் சொல்றான், என்னோட பிள்ளைங்க போனாலும் பரவாயில்ல, என்னோட சொத்து பறி போனாலும் பரவாயில்ல, என்னுடைய நாட்களில் நான் என்ன இருக்கிறேன்? சமாதானத்தோடு இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, நானே போனதுக்கப்புறம் இவங்களுக்கு இல்லை அப்படி யோசிக்கிறோம். தாவீதுக்கும் எசேக்கியேலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால், கர்த்தரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்றால், அவருடைய நோக்கத்தை என் மூலமா இந்த பூமியில நான் நிறைவேற்றணும்னு அதுக்காக தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்காக தெரிந்து கொண்டேன்? என்னுடைய சிநேகிதனாக இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சிநேகிதனாக இருக்கணும்னா ஒரு குவாலிஃபிகேஷன் என்னது? என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி. கை கொள்ளுகிறவன் அவன் என்னுடைய சிநேகிதன். என்னுடைய கற்பனை என்னது? பிதா எதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அது எல்லாம் உங்களுக்கு நான் என்ன செய்றேன்? சொல்லி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் நாம் இருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம் இல்ல? திருப்பிக் கொள்ளும் பாருங்களேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5:15 முதல் 14 வரை. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொள்ளுங்கள்னா அறிந்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்ட். நாம் இந்த உலகத்துல மதியற்றவர்களாய் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனம். அப்ப ஞானமுள்ளவர்களாய் நடக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? கவனமா, கேர்ஃபுல்லா நடக்கணும். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டதுடைய நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன? ஞானமாய் நடக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில ஞானமாய் கவனமாய் நாம் நடக்கிறோமா? ஏனோ தானோ ஜஸ்ட் ஏதோ ஒன்று வருது, ஏதோ போறோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவ பிள்ளைகள் ஞானமாய் கவனமாய் நடப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளில எப்படி கர்த்தரை பிரியப்படுத்துகிறவராய் நாம் வாழ்கிறோம், இல்ல கர்த்தருக்கு பயனுள்ள வாழ்க்கை எப்படி வாழ்றோம்? நமக்கு கொடுத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில நாம் எப்படி கர்த்தருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்றோம்?
ரொம்ப முக்கியம். கவனமாய் நடக்கிறோம். இன்னொன்று, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட் இன் மை லைஃப்? என்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன? எனக்காவது நம்ம அதை யோசிச்சிருக்குமா? why God called me, why he choose me for what? எதுக்கு என்ன அறிஞ்சிருக்கிறார், என்னை ஏன் அழைத்திருக்கிறார்? அந்த பர்பஸை நம்ம சரியா புரிந்தாதான் அந்த பர்பஸுக்கு நேரா நம்ம நடக்க முடியும். இல்ல என்னன்னே தெரியல, எங்கேயோ போகுது, அவர் நடத்துறாரு பிரதர், எங்க போறேன்னு தெரியல, அவர் நடத்துறாரு. எங்க நடத்துறாரு? நான் சொல்றேன், கர்த்தர் டெஸ்டினி எப்பயுமே சொல்லுவாரு, ஆனா பாதைகள் தான் தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு எப்பயுமே பாருங்க, அவர் ஒரு டெஸ்டினியை கொடுப்பாரு, வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரு. ஆனா அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேறுவதற்குரிய வழியை நீங்க ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல போய் தான் நீங்க என்ன செய்ய முடியும். நாம் சில நேரம் என்ன பண்றது, இந்த வாக்குத்தத்தை இதை அடைவதற்கு எப்படின்னு எனக்கு தெரியணும், என்னுடைய ஹியூமன் இன்டெலிஜென்சில நான் போகும்போது தான் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறேன். அவரை சார்ந்து இருப்பது தான் அவருடைய சித்தமா இருக்குது. அப்ப இங்க சொல்லப்பட்ட காரியம், என்னுடைய வாழ்க்கையில நான் கவனமா நடக்கிறேனா, கேர்ஃபுல்லா இருக்கிறேனா, ஞானமாய் நடக்கிறேனா, எனக்கு கொடுக்கப்படுகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல நான் கர்த்தரை பிரதிபலிக்கிறேனா? இல்ல யாராவது வந்து கேட்டா, ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து, ஆமாப்பா எனக்கும் இதே மாதிரி தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கன்னு வச்சுங்க, அவர் உங்களை டீச் பண்ணிட்டு போயிட்டார். நீங்க அவருக்கு என்ன செய்யலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. இதெல்லாம் இருந்த போதிலும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், விடுவிப்பார். கர்த்தர் உங்களை கைப்பிடித்து தூக்குவார். இந்த உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை சொல்லும் போது தான் என்ன செய்யும், அவருக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்ல உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இன்னும் 2 கிலோ பாரத்தை அவர் தலையில தூக்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களை பார்த்தாலே அடுத்த நிமிஷம் என்ன செய்வாரு, ஆமா இந்த ஆள்கிட்ட போனா இருக்கிற பிரச்சனை இல்லாம இவர் வேற எதையும் கொண்டு கையில கொடுத்துருவாரோன்னு. இல்ல ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கும் போது என்னுடைய பாரங்கள், அதான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்கள் நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். He calls, என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு. ஆமா நல்லா தெரியுது வசனங்கள்லாம். அவரிடத்துல போகும்போது இளைப்பாறுதல் கிடைக்கும். போருமா, போனாலும் பாரத்தோட போறது, வரும்போதும் பாரத்தோடு வருது. பைபிள் படிக்கும் போதும் பாரத்தோடு படிக்கிறது, மூடி வரும்போதும் பாரத்தோடு. அப்ப எங்கிருந்து இறக்கி வைக்க? இல்ல அவர் சொன்னார், இறக்கி வச்சுட்டு நீ உன்னுடைய நுகத்தை இறக்கி வச்சுட்டு என்னுடைய நுகத்தை நீ கொண்டு போப்பா. என்னுடைய நுகம் உன்னுடைய நுகத்தோட எப்படி இருக்குது, லேசா இருக்குது, லைட் அப்படிங்கிறாரு. பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் போனாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கர்த்தர் என்ன செய்றாரு, கொடுத்து நடத்துறாரு. ஹல்லேலூயா. அப்ப தாவீதுக்கும் இவனுக்கும் உள்ள காரியம் இதுதான்ல. அப்போ ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட, ஒரு விசுவாசியில கிறிஸ்தவனை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம், என்னுடைய தெரிந்து கொள்ளுதல், எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சில குறிப்புகளை உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். முதலாவது, கர்த்தரை ஆராதிப்பதற்காக. ஹல்லேலூயா. எதுக்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு? அவரை ஆராதிப்பதற்காக. ஆராதிப்பதற்காக உடனே நம்ம மைண்ட்ல என்ன வரும், சர்ச்சில் ஒரு 4 பாட்டு பாடுறது தான் ஆராதனை, அப்படிதானே? இல்ல அப்படிதான் நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம். கர்த்தரை ஆராதிப்பதுனா உடனே பாடல் பாடுறது தான் ஆராதனை, அப்படி இல்லை. கர்த்தருடைய அன்பில் மகிழ்வதுதான் உண்மையான ஆராதனை. கர்த்தர் என் மேல் நேசமா இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட நம்ம நடக்கிறது இல்ல, அதனால் உண்டான மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆராதனை. கர்த்தர் என் மேல் நேசமா இருக்கிறார், என்னை போக்கிலும் வரத்திலும் என்னை அறிந்திருக்கிறார் என்ற உணர்வினால் உண்டாகும் மகிழ்ச்சி தான் ஆராதனை. அப்படிப்பட்டவன் என்ன செய்வான், கர்த்தரையே ஆதாரமாய் வைத்து வாழ பழகி கொள்ள முடியும். இந்த உலகத்துல எதுவுமே இல்லைனா கூட கர்த்தர் மாத்திரம் இருந்தார்னா அது அந்த மனுஷிக்கு போதுமானதா இருக்கும். கர்த்தரே எனக்கு ஆதாரம். He is my center of life. அவர்தான் என்னுடைய வாழ்க்கையின் மையமா இருக்கிறார் அப்படின்னா அதுதான் ஆராதனை. மேடையில் ஏறி ஒரு மைக்ல ஒரு 4 பாட்டு பாடுறது ஆராதனை மட்டுமல்ல, அது மட்டுமல்ல. ஆராதனைக்கு உங்களை வழி நடத்துறோம். அவர் என் மேல் காட்டின அன்பை குறித்து நான் மகிழ்கிறேன் பாருங்களேன், அதுதான் ஆராதனை. எது நம்மளுடைய ஆதாரமா இருக்குது, எது என்னுடைய வாழ்க்கையில் ஆதாரமா இருக்குது? அநேக நேரம் நம்ம குடும்பம் நமக்கு ஒரு ஆதாரம், மை ஃபேமிலி, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய புகழ், இல்லை என்னுடைய படிப்பு, என்னுடைய அறிவு, இதுதான் என்னுடைய ஆதாரமா இருக்கு. திஸ் இஸ் த
சொல்றது? ஆதாரமா இருக்குது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில சென்டரா இருக்கு அப்படின்னா சண்டே மட்டும்தான் வந்துட்டு நம்ம பாடும் ஆதாரம் நீர்தான் ஐயா. எப்படி ஏமாத்துறோம்ல? அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? ஆதாரம் நீர்தான் ஐயான்னு பாடுறது. ஆனா நம்மளுடைய ஆதாரம்லாம் எங்க இருக்குது? வேலை. என்னுடைய வேலை எனக்கு ஆதாரம். மை கெரியர் இஸ் மை ஆதாரம் இல்ல, சென்டர். அதுதான் என்னுடைய வேலையை வச்சுதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு இல்லை. என்னுடைய ஆதாரம் கர்த்தரா இருப்பாரு என்றால் என்னுடைய லைஃப் பிகம் a worship. என்னுடைய லைஃப் ஸ்டைல் வர்ஷிப்பா இருக்கும். எங்க போனாலும் நான் கர்த்தரை துதிச்சுக்கிட்டு, ஆராதனை என்னது? அவரை துதிப்பதும் அவரை மேன்மைப்படுத்துவதும். இந்த காலையில சபை கூடு வருவதற்கு ஒரு 2-3 பாட்டு பாடுறது மாத்திரம் ஆராதனை அல்ல, அவருடைய அன்பில் நான் மகிழுவதுதான் ஆராதனை. என்னுடைய வாழ்க்கையில சென்டர் அவர் தான், எனக்கு மையமா இருக்கிறாரு அப்படின்றது தான் ஆராதனை. ஒரு மனுஷன் இவரை வச்சுதான்ப்பா நான் இருக்கிறேன் அப்படின்னா எப்பொழுதும் அந்த மனிதனை என்ன செய்வான்? துதித்து கொண்டே இருப்போம். அப்படிதானே? இவர் தான் எனக்கு, இவர் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம்னா அந்த மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் துதிப்போம். இன்னைக்கு அநேக நேரம் நம்மளுடைய வேலை, நம்மளுடைய அறிவு இல்லை, நம்மளுடைய அழகு, நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய புகழ் நமக்கு ஒரு ஆதாரமா இருக்குது. ஒன்று சொல்லட்டுமா? தேவனை ஆதாரமா இல்லாம வேற ஒரு ஆதாரத்தில் நாம் இயங்குவோமே என்றால் அது நமக்கு விக்கிரகமாய் தோன்றுகிறது. அதுதான் நம்மளுடைய ஐடல் வர்ஷிப்ன உடனே நம்ம ஏதோ சிலை வழிபாடுகளை தான் நம்ம சொல்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சிலை வழிபாடு பண்ணாங்க, அதனால தான் கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் சிலை வழிபாடுனா கர்த்தரை மையமாக வைக்காம வேறு ஆதாரத்தை, வேறு காரியங்களை மையமாய் வைத்து நான் நடப்பேன் என்றால் கர்த்தரை ஆராதிப்பது என்று கூடாத காரியம், முடியாது. சும்மா பாட்டு 2-4 பாட்டு பாடிட்டு போறது ஆராதனை அல்ல. கர்த்தருடைய அன்பில் மகிழ்வதுதான் ஆராதனை. எப்பொழுது நான் மகிழ்கிறேனா, எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நான் என்ன செய்கிறேன்? திருப்தியாய் கர்த்தரை நான் என்ன செய்கிறேன்? மகிமைப்படுத்துகிறேனா? ஹல்லேலூயா. இப்போ எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் எடுத்துக்கொள்வோம். 43:20 படிங்களேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலுசர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அந்த வசனத்துக்கு முன்பதான உள்ள வசனம், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்தில் தண்ணீர் கொடுக்கிறேன். நான் தெரிந்து கொண்ட ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொண்ட ஜனம் எந்த காரியத்திலும் கர்த்தர் என்ன செய்ய போறதில்ல, அவர்களை வேதனைப்படுத்தவோ வியாகுலப்படுத்துவதற்கோ அவர் அல்ல. அவர்கள் என்ன சொல்றாரு? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்திரத்தில் தண்ணீர்களையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவதனால் பல காரியங்கள் சொல்ற. அடுத்த வசனம் போவோமே 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய, ஹல்லேலூயா, எனக்கென்று ஏற்படுத்தப்பட்ட, எனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என் துதியை சொல்லி வருவார்கள். டு வர்ஷிப் ஹிம். என்னுடைய வாழ்க்கை வர்ஷிப் பிகம் a லைஃப் ஸ்டைல். என்னுடைய வாழ்க்கையிலே ஆராதனை என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு தரமாய் மாறும். அதுக்கு என்ன வேணும்? அவருடைய அன்பில் நான் மகிழ பழகணும். அவர் என் மேல் காட்டிய அன்பில் நான் என்ன செய்யணும்? மகிழ பண்ணணும். அப்போ உலகத்தில் பிரச்சனைகள், பாடுகள் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. வேலை ஸ்தலத்தில் இருக்குதா? சேலஞ்சஸ் இருக்குது. குடும்பங்கள் இருக்கா? இருக்கு. பொருளாதார சேலஞ்சஸ் இருக்குது. எல்லா காரியங்களிலும் இருக்குது. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை விடுவிக்கிறார் என்ற ஒரு சமாதானத்தை அவர் கர்த்தர் கொடுக்கிறார்ல. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்கள் நல்லா தெரிஞ்ச வசனமா இருந்தாலும் கூட நாம் திருப்பிக் கொள்வோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பில் மகிழக்கூடிய ஒரு தேவ மனிதன், தேவ பிள்ளை, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய சிந்தையையும் அது என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். இருதயமும் சிந்தையும் என்னது? க்ளோஸ்லி கனெக்ட். ஒரு கனெக்ஷன் இருக்குது.
இருதயத்தில் இருக்கிறத அப்படியே சிந்தை கொண்டு வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சோம்னா கவலைகள், கண்ணீர் எல்லாமே என்ன செய்யும், அப்படியே ஒரு பலூன் மாதிரி அதில் வந்துகிட்டே இருக்கும். என்னுடைய இருதயத்தையும் சிந்தையையும் அவர் என்ன செய்யறாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்னுடைய இருதயங்களையும் என்னுடைய சிந்தைகளையும் காக்க கடவுள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் இல்லையா, பாடுகள் இல்லையா, நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? நான் சொல்றேன், சூழ்நிலைகளை நம்ம பார்த்தோம்ல, சூழ்நிலைகள் மாறும், நம்ம பாடணும் இந்த பாட்டை. ஹல்லேலூயா. பலவீனம் பலனாய் மாறும். என்னுடைய சூழ்நிலைகள் இது பாடுறதுக்கு மாத்திரம் இல்லை, அதுதான் சொன்னேன். ஆராதனை என்பது ஒரு 4 பாட்டு பாடிட்டு கடந்து போறதல்ல, கர்த்தர் என் மேல் இருக்கின்ற நேசத்தை நான் அறிந்து மகிழ்வதுதான் ஆராதனை. என் மேல நேசமா இருக்கிறாரு. சொன்னாரு, உன்னை தொடரவன் என்னுடைய கண்மணியை தொடரான். அதெல்லாம் கேட்கிறோம் நம்ம, இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு பரிச்சயமா இருக்குது. ஆனால் என்னுடைய பர்பஸ் என்ன, என்னை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்வேனே என்றால் இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். அந்த ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் பவுல் எவ்வளவு போன இடங்களில் எல்லாம் அவனுக்கு ரெட் கார்பெட் போட்டு வரவே இருக்கல. போன இடங்களெல்லாம் அடிகள் உதைகள் பட்டான். அவனுடைய அறிவுக்கும் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவசியம் இல்லை. ஆனால் என்ன செய்தான், கிறிஸ்துவின் நிமித்தமாய் அவன் பாடுபட்டான். மரணிக்கும் வரை அவன் தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய நோக்கத்தை என்ன செய்தான், நிறைவேற்றி பூமியிலிருந்து கடந்து போனான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், என்னுடைய பர்பஸ் என்ன, கர்த்தர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த கேள்வியோடு கூட இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார், உங்களை பயன்படுத்துவார். இல்லை, அப்போ முதலாவது my life should be a worship. நான் கர்த்தரை ஆராதிக்கின்றவனாய் மாறணும். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது நோக்கம் என்ன, தேவன் நியமித்திருக்கிற சபையில என்ன செய்யணும், ஐக்கியத்தில் நான் பலப்படணும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஏன் சர்ச் போனோம், இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் அல்ல. நாம் சபைக்கு வரும்போது எனக்கு ஒன்றும் தெரியல, கர்த்தர் இன்று எனக்கு என்ன சொல்லி கொடுக்க போறார் நம்ம நினைக்கும் போது தான் கர்த்தர் என்ன செய்வார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஏன்னா வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 2:18 பார்க்குறோம், மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் சில மனிதர்களை என்ன செய்யறாரு, ஐக்கியப்படுத்துகிறார். சில மனிதர்களோடு கூட, அதுதான் சபை. சபையில சில ஜனங்களோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார். காரணம் என்ன தெரியுமா, நம்ம ரொம்ப பிசிக்கல், we need physical support, we need emotional support. உணர்ச்சி பூர்வமாய் நமக்கு ஒரு ஆறுதல் தேவை. we need emotion support. ஒரு பிசிக்கலா நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும். ஒரு இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம்ல. சும்மா வார்த்தை மாத்திரம் பேசிட்டு போறதல்ல, ஒரு ஐக்கியம். மனுஷனுக்கு என்ன செய்யணும், இன்னொரு மனுஷனுடைய ஆறுதல் அவசியம். அப்போ சபை என்பது ஒரு நம்முடைய பர்பஸ் என்னது, தேவன் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன, ஒரு சபை என்று ஒரு ஐக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஐக்கியத்தில் நாம் என்ன செய்யணும், பலப்படும்படியாய், ஒருவருடைய பாரத்தை, ஒருவருடைய துக்கத்தை ஒருவர் என்ன செய்யணும், தேற்றும்படியாய் இருக்கிறதா சபை. பர்பஸ் என்னது, தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியம். அப்போ முதலாவது தேவனோடு ஐக்கியம், தேவ ஜனங்களோடு கூட ஐக்கியம். இல்லை, ஐக்கியம்ன்ற வார்த்தை நீங்கள் உடனே ஃபெலோஷிப்ன உடனே எல்லாம் கூடி கும்மி அடிக்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய நேரம் ஃபெலோஷிப்ன உடனே என்னது, வார்த்தையை ஓரம் வச்சுட்டு ஐக்கியத்திலேயே நிறைக்கிறார். அப்படி இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூடும்போது தான் அந்த இடத்துல அவர் இருக்கிறார். எல்லா ஒரு விசுவாசியினுடைய ஐக்கியத்தில் முதலாவது தேவனுடைய நாமத்தை நாம் வைத்து என்ன செய்கிறோம், கூடுகிற கூடுகையாய் மாறும். பாருங்க, அப்படி மாறும்போது தான் நாம் விசுவாசத்தில் பலப்படுகிறவர்களாய் மாற முடியும். அப்போஸ்தலர் 2:41-42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அவருடைய வார்த்தையில் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் இருந்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக இருந்தார்கள். அப்போ முதலாவது என்னது, கூடி வருகின்ற ஜனங்கள் என்ன செய்தார்கள், விசுவாசித்தார்கள். தெரிந்து கொள்வதனுடைய நோக்கம் என்னது, அவர்கள் விசுவாசித்தார்கள். அடுத்தது ஞானஸ்நானம் பெற்றார்கள், சபையில் சேர்ந்தார்கள். அப்புறம் வேத வசனங்களை என்ன செய்தார், கேட்கும்படியாய் பைபிள் ஸ்டடி, சர்ச்சில் நடக்கின்ற காரியங்கள் என்ன போனாதான் நம்ம வளர முடியும். ஐக்கியம் எதற்கு, சும்மா ஒரு இடத்துல நல்ல ஒரு ஃபெலோஷிப், நல்ல ஒரு ரெக்ரியேஷன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஃபெலோஷிப்பும் என்னை கர்த்தருக்கு நேராக என்ன செய்யணும், நடத்தணும்.
ஐக்கியம். ஒவ்வொரு தேவ கூடுகையிலும் கர்த்தரை பற்றிய புதிதான ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொள்ளணும். தேவ பக்தி எனக்கு ஏற்படணும். அதுதான் சபை. சபைக்கு வருகிற எனக்கு தேவ பக்தி எனக்குள்ள ஊட்டப்படலைன்னா அந்த ஐக்கியம் என்னது? ஒரு சோஷியல் கேதரிங் தான். சும்மா நல்லா இருந்தது, நல்லா அந்த மீட்டிங் நல்லா இருந்தது, என்ன இருந்தது? சப்ஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லை, கொண்டு போறதுக்கு ஒன்றும் இல்லை. அது சோஷியல் கேதரிங். நாம் கூடுகிற கூடுகை பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கணும். அவர்கள் தான் நம்ம பார்க்குறோம்ல, அவர்கள் உபதேசத்திலும் அப்பம் பெட்கிறதிலும் நம்ம அப்பம் பெற்றுக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ நேரம் அப்பம் பெட்கிறது தான் பெருசாக. ஒரு கூடுகைன உடனே என்னது? ஃபுட்டு எங்கே ஆர்டர் பண்ணலாம், அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்குது. உபதேசத்திலும் அப்பம் பெட்கிறதிலும் அவர்கள் தரித்திருந்தார், ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள். அப்போ ஒரு ஐக்கியம். அப்போ பர்பஸ் ஆஃப் பிலீவர் அல்ல, பர்பஸ் ஆஃப் கர்த்தர் எதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, நாம் ஐக்கியத்தில் தேவனோடு கூட அப்புறம் ஜனங்களோடு கூட நாம் என்ன செய்யணும்? ஐக்கியத்தில் இருக்கும்படியான அழைப்பு. மூன்றாவது, நாம் எல்லாருமே ஆவிக்குரிய முதிர்ச்சியில் இருக்கும்படியாய், ஆவிக்குரிய முதிர்ச்சி அடையும்படியான பர்பஸ், அந்த நோக்கத்திற்காக தான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய நேற்று இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறேன்னா ரொம்ப முக்கியம் இல்ல? பாருங்க, எபிரேயர் 6. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். ஹல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்ட காரியம், ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு அப்படின்னு இருக்குது. இந்த மூல உபதேசங்கள் அப்படின்னா அது என்ன? இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா எலிமெண்டரி டீச்சிங். சின்ன சின்ன விஷயத்துல நம்ம என்ன செய்யறோம்? இதுதான் முக்கியம் நினைக்கிறோம். அவைகள் எல்லாம் விட்டுட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குது? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். செத்த கிரியைகளை எல்லாம் நீங்களாக்கி தேவன் பேரில் வைக்கிறது தான் விசுவாசம். மனம் திரும்புதல். ஒவ்வொரு பர்பஸ் நம்மளுடைய கூடுகையில் என்ன செய்யணும்? we should repent. நாம் மனம் மாறணும். நாம் போன வாரம் கேட்டோம்ல, நம் மனம் புதிதாக்குறதுனாலே நம்ம என்ன செய்கிறோம்? நம் மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படணும். நான் என்னுடைய மனசு புதிதாக்கப்படணும், அப்போதான் நான் மறுரூபம் அடையணும். அப்படின்னா இதுதான் ப்ரையாரிட்டி. என்னுடைய பர்பஸ், என்னுடைய வாழ்க்கை, கர்த்தரை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன? என்னுடைய வாழ்க்கையை நேற்றைய போலவே நான் சிந்திக்கிறேன், இது போல தான் செயல்படுறேன் அப்படின்னா நான் இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்யலை? சரி செய்து கொள்ளலை. என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கணும். இன்னர் மேன் ஷட் பி renewed day by day. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவம். என்னை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன? நான் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். should be renewed day by day. மூல உபதேசங்களை நாம் விட்டு கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை, உபதேச வசனங்களை நாம் விட்டு, அப்படின்னா இது தமிழ்ல படிக்கும்போது மூல உபதேச வசனங்கள்லாம் ஒரு வசனத்தை விட சொல்றாரோ அது குறித்து பார்க்கும்போது எலிமெண்டரி டீச்சிங் அப்படின்றது. சின்ன சின்ன பேசிக்கா இல்ல, நாம் என்ன கர்த்தருக்குள் முதிர்ச்சி அடையும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் வளர்ந்திருக்கிறேனா? இந்த சபைக்கு வருகிறதுனால நான் வளர்ந்திருக்கிறேனா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் வளர்ந்திருக்கிறேனா? ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்கிறேனா? சபைக்கு வருகிறேன், ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்கிறேனா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதே எபிரேயர்ல 5:12 கூட படிக்கலாமே. காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்குகளின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். ஹல்லேலூயா. இங்கு சொல்லப்படுறது உங்களுக்கு மூல வசனம் தான் தேவைப்படுது. காரணம் என்னது? பேசிக் டீச்சிங், எலிமெண்டரி டீச்சிங் தான் உங்களுக்கு தேவைப்படுது. காலத்தை பார்த்தா நீங்க போதகர்களாக இருக்கிறது போல இருக்குது. நீங்க சபைக்கு வருகிறது போதகர்களாக கூடிய ஒரு குவாலிட்டி உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுக்கு மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணுகிறவர்களாய் மாறுறீங்க. பார்க்கும்போது உங்களை பார்த்தனா யாரு? ஆமா, சீனியர் பாஸ்டர் வந்துட்டார் போல தான் இருக்குது. ஆனா பேசுனா அவரும் ஒரு ஃபீடிங் பாட்டில கையில வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்ல, நம்ம இன்னும் பாலை குடிக்கின்ற ஒரு ஆகாரத்தை, நம்ம பலமுள்ள ஆகாரத்தை நம்ம உட்கொள்ள முடியாதபடி நாம் ஒருவேளை சிறு ஆகாரத்தை உட்கொள்ளக்கூடிய சாதாரண மக்களா நாம் இருக்கிறோமா? உங்களுக்கு தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? I should be matured in the word of God. கர்த்தருடைய வார்த்தையில நான் இன்னும் முதிர்ச்சி அடையணும். முதிர்ச்சி அடையணும்னா என்னுடைய பிரயாசம், நான் பிரயாசப்படணும். நம்ம பிரயாசப்படாமலே முதிர்ச்சி ஆறது என்ன காரியம் தெரியுமா? என்ன நம்ம முயற்சியே பண்ணாம முதிர்ச்சி அடைகிற காரியம் என்ன தெரியுமா?
நம்முடைய வயசு தான். ஒன்றுமே பண்ணாமல் அது பாட்டுக்கு என்ன செய்யும், ஒரு வருஷமும், ஆமாம், பர்த்டே மட்டும், இயர் மட்டும், நம்மளுடைய வயசு மட்டும் கூடி என்ன பிரயாசமோ, நீங்கள் பிரயாசமே படலன்னா கூட முதிர்ச்சி ஆகிட்டேன். அந்த முதிர்ச்சி புறம்பான முதிர்ச்சி அல்ல, ஆனால் ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு என்னுடைய பிரயாசம் அவசியம். நான் பிரயாசப்பட்டு நான் வேதத்தில் நான் பிரயாசப்படதான் நான் வேதத்தை கை கொள்கிறேன், படிக்கிறேன், அதை கீழ்ப்படிந்து நடக்கிறேன் போது தான் நான் முதிர்ச்சி அடைய முடியும். அந்த முதிர்ச்சியை தான் கர்த்தர் சொல்றார். இந்த பர்பஸ் என்னது? மூன்றாவது, அவருக்குள் நான் முதிர்ச்சி அடையும்படியாய் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அடுத்தது நான்காவது, கான்ட்ரிபியூஷன். நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொன்றையும் நான் என்ன செய்யணும்? அவருக்கென்று மறுபடியும் திருப்பி அளிக்கும்படியாய் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எதற்காக தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு? அவரிடத்தில் நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எல்லாம் மறுபடியும் அவருக்கென்று பகிர்ந்து அளிக்கும்படியா, அவருக்கு கொடுக்கும்படியாய். உடனே நீங்க நினைச்சிருங்க, உடனே உங்களுக்கு பாஸ்டர் காணிக்கை பத்தி பேசுறாரு. இல்லை, அவரிடத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை தேவன் என்னை நேசித்தபடியினால பாவத்திலிருந்து என்னை ரட்சித்தார், எனக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாருன்னா நான் என்ன செய்யணும்? அவருக்கு மறுபடியுமாய் நான் என்ன செய்யணும்? பிரதிபலன் என்ன? நான் கர்த்தருக்கென்று திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யணும்? பயன்படணும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். உதவி செய்யுங்கள் அப்படின்னா ஒருவேளை பொருளாதாரத்துல மாத்திரம் அல்ல. பொருளாதார உதவி அவசியம், சில பேர் தேவைப்பட்டவர்கள் கொடுக்கலாம். ஆனால் சோர்ந்து போயிருக்கிறோடு கூட நீங்க பேசும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிருபை, ஒருவரோடு கூட நீங்க பேசலாம். அந்த பேசுவதன் நிமித்தமாய் அவர்கள் என்ன செய்யலாம்? அவர்களை நீங்க என்கரேஜ் பண்ணி கர்த்தருக்கு நேராக கொண்டு வர முடியும். சோர்ந்து போயிருக்கிறவங்கள்ட்ட நீங்க 2 வார்த்தை பேசும்போது அவர்களுக்கு கர்த்தரிடத்துல நீங்க உங்களுடைய தாளந்துகளை, உங்களுடைய கிருபையை வெளிப்படும் போது அவர்களுக்கு ஒரு ஊக்குவித்து கர்த்தருக்கு நேராக திருப்புவதற்கு. உங்களுடைய பிரச்சனையே யோசிச்சுட்டு இருக்கவங்க மற்றவங்கள்ட்ட பேசவே முடியாது. நானே இவ்வளோ பிரச்சனையில் போகிறேன், நான் போய் எப்படி சொல்கிறது? நீங்கள் தான் சொல்லணும். இவ்வளோ பிரச்சனைகளை மத்தியில் நான் சொல்கிறேன் பாரு, அதுதான் தேவன்றதை நீங்கள் என்ன செய்யணும்? நிரூபிக்கணும். என்னுடைய பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும் பாஸ்டர், அதுக்கப்புறம் என்னை பாருங்க அப்படின்னா உங்களை பார்க்கவே முடியாது. எல்லா பிரச்சனையும் சரியாச்சுன்னா நீங்கள் எங்கே இருக்க மாட்டீங்க? நம்ம பெட்டில் உருண்டுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட்டுன்னுவீங்க. ஆனால் பிரச்சனைகள் இருக்கும்போது கர்த்தர் இடத்துல ஓடி வருவோம். பிரச்சனைகள், பாடுகள், மரணம் நம்மளுடைய உலகத்தில் இருக்கிற வரையும் இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாதவங்க ஒருத்தருமே இருக்க முடியாது. ஆனா இந்த பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்ற மன மகிழ்ச்சி, அதுதான் ஆராதனைன்னு பார்த்தோம். என்னை அவர் நேசிக்கிறார், அது நிமித்தமாய் அவரை ஆதாரமாய் கொண்டு நான் வாழுகிறேன்றது தான் ஆராதனை அப்படின்றத பார்த்தோம். இப்போ அவன் பெற்றிருக்கிற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்தளிக்கும் நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க. எனக்கு என்ன கிருபை கொடுத்திருக்கு? சிலருக்கு நல்லா பேசலாம், சிலர் நல்லா மோட்டிவேட் பண்ற கிருபை இருக்கும். நீங்க மற்றவர்களிடத்துல பேசும்போது ஒரு நிமிஷத்துல அவர்களுடைய கவலையெல்லாம் மறந்து மறுபடியும் அவங்க என்ன செய்வாங்க? அப்படியே ஒரு புது பலன் அடைவாங்க. இல்ல, சிலர் ஆப்போசிட்டா இருப்பாங்க, அவங்களெல்லாம் பார்த்து ஓடிடுங்க. நல்ல ஒரு வைபா இருக்கும். நீங்க போய் பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ஆள்கிட்ட பார்த்துங்க, ஜாக்கிரதையா இருங்க. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? ஒருத்தங்க கவலையோடு கூட வரும்போது என்னுடைய கவலையே பிரச்சனையே இருக்குது, நான் எப்படி பேச முடியும்? அப்படியா இல்லை. எனக்கு எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் தான் நான் கடவுளை பற்றி பேசுவேன் அப்படின்னா ஒரு நாள் நடக்காது உங்களுடைய பார்வையில். ஏன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னா அடுத்தது ரெடி லைனில் நிற்கும். இந்த பிரச்சனை இப்போதான் அந்த பிரச்சனை அடுத்தது நிற்கும். இதை சமாளிப்பதிலே நான் ஓடுவேன் என்றால் என்னுடைய ஓட்டம் இந்த பூமியிலே கடந்து போயிடும். கர்த்தருடைய திட்டத்தை நான் செயல்படுத்தவே முடியாது. பிரச்சனைகளின் மத்தியிலும் கூட கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், அவருடைய வார்த்தையின்படி நான் நடக்கணும், அவருக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கும் போதுதான் பிரச்சனைகளையும் பாடுகளையும் கடந்து போவதற்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு? வாசல்களை திறப்பார். பெரிய ஊழியக்காரர்கள், அநேக ஸ்தாபனங்களை ஸ்தாபித்தவர்கள் எல்லாம் கையில பணம் வச்சுட்டா ஸ்தாபிச்சாங்க? இல்ல, 2 பேர் 3 பேர் சேர்ந்து கூடி ஜெபித்தார்கள். ஜெபிப்பது நிமித்தமாய் கர்த்தர் தரிசனங்களை கொடுத்தார். அந்த தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பொருளாதாரங்களை கொடுத்தார். அந்த பொருளாதாரத்தை சரியாய் பயன்படுத்தி அநேக ஸ்தாபனங்களை ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்தாபனத்தின் நிமித்தமாய் அநேகர் ஊழியம் செய்தாங்க. அந்த ஊழியத்தின் நிமித்தமாய் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா.
அவர்கள் ஒரு நாள் நினைச்சிருக்க மாட்டாங்க இந்த ஸ்தாபனம் 2000 பேர் 2000 ஊழியர்களை சப்போர்ட் பண்ணணும் நினைச்சிருப்பாங்களா? உங்களுக்கு முதல்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ ஒரு ஸ்டார்ட் வித் பிகினிங்ஸ். ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் முதிர்ச்சி அடையணும். இல்லை கர்த்தர் எனக்கு கொடுக்கறத நான் மறுபடியும் கர்த்தருக்குன்னு பயன்படணும்னு சொல்லி ஒரு சின்னதாக நீங்கள் கொடுத்து பாருங்களேன். சின்னதா நீங்க உதவி செய்து பாருங்க. சின்னதா நீங்க ஒரு மனுஷனை போய் பார்த்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் வரத்தின்படியே மற்றவங்கள்ட்ட நீங்க அப்ரோச் பண்ணி பார்க்கும்போது அந்த கிருபை பெருகும். பணத்தை மாத்திரம் நான் சொல்ல, மற்றவர்களை நீங்க உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நேரம், இதெல்லாம் நீங்க மற்றவங்களுக்கு செலவழிக்கும் போது நீங்க அதிகமான நேரத்தை பெற்றுக்கொள்வீங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் யாருக்குமே நேரம் இல்லை. எல்லாரும் பிஸியான ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் முதலாவது கர்த்தருக்குன்னு நீங்கள் ஒரு நேரத்தை கொடுங்க. உங்களுடைய நேரத்தை கர்த்தர் என்ன செய்வார்? ஆமாம், 24 மணி தான். உங்களுக்கு மட்டும் தெரியும் 28 கொடுத்துட போறாரு. 24 தான். ஆனால் அந்த 24 மணி நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? அழகா எல்லாத்துக்கும் பயன்படுத்தும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியா சொல்றான் 116ஆம் சங்கீதத்தில், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் என்ன செலுத்துவேன்? எனக்காவது அது யோசிச்சிருக்குமா? we should contribute. என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? இந்த கான்ட்ரிபியூஷன் நினைக்கும் போது உடனே ஒரு கவர் என்வலப்ல போட்டு கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் நான் சொல்ல, மை கான்ட்ரிபியூஷன் இஸ் மோர் தென் மணி. பணத்தை காட்டிலும் பெருசான இந்த ஊழியத்திற்காக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்க அந்த ராஜ்யத்திற்காக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? என்னுடைய பங்களிப்பு என்ன? அதை யோசித்து பார்க்கலாம். அடுத்தது 5வது கடைசியாக, கர்த்தருடைய அன்பை குறித்து மற்றொரு இடத்துல பகிர்வது. இவாஞ்சலிசம். கர்த்தருடைய அன்பை நான் மற்றவர்களுக்கு பகிரலனா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தெரிந்தெடுப்பு பாதியில தான் இருக்குது. நான் இன்னும் அவங்கள பார்த்தோன்னா அப்படி இதுவரையும் வந்துருச்சு, அப்புறம் என்ன? அப்புறம் அப்படியே நான் மறுபடியும் முழுங்கிட்டேன். யாராவது சாப்பாடு நல்ல டேஸ்டான ஃபுட் இவ்வளோ வரையும் எடுத்துட்டு அப்படியே விட்டுருமா? நல்ல டேஸ்டான சாப்பாடு கொடுக்குறாங்க, அப்படி எடுத்துட்டு இதுவரையும் எடுத்துட்டு போயிட்ட பாஸ்டர், அப்புறம் வேணான்னு வச்சுட்டோம். யாராவது சொல்றோமா? வச்சுட்டு திரும்புறதுக்குள்ளற பிடிச்ச ஃபுட்டுன்னா வச்சுட்டு பார்த்துக்கிட்டா இருப்போம் இல்லை, வச்ச உடனே சாப்பிட்றோம். அப்போ சுவிசேஷத்தை சொல்லுவதும் அப்படிதான். யாரா இருந்தாலும் கூட கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு எந்த காரணமும் சாக்கு போக்கும் சொல்லவே கூடாது. என்னை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அதுக்கு தான் என்னை தெரிந்து கொண்டார், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா. யாரோ முகம் தெரியாதவர்கள் இல்லை, முகம் தெரிஞ்சவர்கள் எனக்காக ஜெபித்ததுனால நான் இந்த இடத்துல நிற்கிறேன். யாரோ முகம் தெரியாதவ பஸ்லலாம் வந்திருக்கும் போது, நான் வாலிபனா இருக்கும்போது பஸ்ல இருக்கவங்கலாம் எனக்கு காஸ்பல் சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு கிறிஸ்தவன் தான், ஆனால் எனக்கு பஸ்ல பார்க்கும்போதெல்லாம் ஒரு யூத் மீட்டிங் என்னை அழைச்சவங்க தான். யாருன்னே தெரியாது. யாரோ எனக்காக சுவிசேஷத்தை கர்த்தரை பற்றி சொல்லியது நிமித்தமாக கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்யறாரு? என்ன தெரிந்து கொண்டு பயன்படுத்துறார். உங்களையும் கூட அப்படியே தான். அந்த அழைப்பு, அந்த தெரிந்து கொள்ளுதல் எல்லாருக்கும் கர்த்தர் எல்லாரும் என்ன செய்தார்? ஒரு மனுஷன் மூலமா சந்திப்பது நிமித்தமா தான் நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்போ நான் எப்படி கிறிஸ்துவை நான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? என்னுடைய சாட்சியுள்ள ஜீவியம், என்னுடைய டெஸ்டிமனி. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் மற்றவங்கள்ட்ட சொல்லும் போதுதான் மற்றவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவை பகிர்ந்து கொடுக்க முடியும். உடனே நான் பைபிள் எடுத்துட்டு போயிட்டு, பாஸ்டர் எனக்கு அவ்வளோ தூரம் வசனங்கள்லாம் தெரியாது, அதனால நான் என்ன பேசுறதுனே தெரியல. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பேசுங்க. உங்களுக்கு ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா நீங்க என்ன தெரியணுமோ அதை பேசுறதுக்காக தான் அந்த நபரை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. உடனே ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தணும்னு எனக்கு தெரியாது பாஸ்டர், அதனால என்ன சொல்லுதுனே தெரியல, அதனால நான் எதுவுமே சொல்லலை, அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரோ, கர்த்தர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறாரோ, என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதை சொல்லுங்க. சிம்பிள். டோன்ட் மேக் டூ காம்ப்ளிகேட்டட். உங்களுடைய சுவிசேஷம் சொல்லணும்னா ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு கடினமான வேலையா நினைச்சுக்காதீங்க. சிம்பிளா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதை நீங்க என்ன செய்யுங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 18-19 இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். பார்க்கிற நம்ம யாரு?
ஸ்தானாதிபதிகளா இருக்கிறோம். கிறிஸ்துவுடைய ஸ்தானாதிபதிகள். நாம் பெற்ற இந்த நன்மைகளை பிறருக்கு சொல்லாமல் போனால் என்னது? அது நம்மேல் விழுந்த கடமை என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். ஸ்தானாதிபதியா இருக்கிறோம் இல்ல? ஆனா அந்த ஸ்தானாதிபதியா நம்ம எடுத்து தேவ வசனத்தை போதிப்பதற்கு முன்பதாக நாம வீடியோவும் ஆடியோவுமா இருக்கணும். வீடியோனா என்னது? பேசுகிற வார்த்தைகள். ஆடியோனா என்னது? பேசுகிற வார்த்தைகள். வீடியோனா என்னது? என்னுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை பார்க்குறாங்க. அப்போ முதலாவது நான் சுவிசேஷம் அறிவிப்பது பிரதான நோக்கமா இருந்தா என்னுடைய வாழ்க்கையின் தரம் என்ன செய்யணும்? மாறணும். அதுதான் சொல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவனா, இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கிறான். என்னுடைய வேலை ஸ்தலத்துல நான் பேர் எடுக்கணும். இந்த மனுஷன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இங்க ஒரு மாதிரி நான் ஆபீஸ்ல இப்படி இருந்தாதான் பாஸ்டர் வேலை செய்ய முடியும் அப்படின்னு இல்லை. கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க எங்க வாழ்றீங்களோ, உங்களுக்கு அந்த இடம் சரியில்லைன்னா அழகா தூக்கிட்டு போய் உங்களை எங்க உட்கார வைக்கணுமோ அங்க உட்கார வைப்பார். நாம் என்ன செய்யறோம்? இந்த வேலையை தக்க வச்சுக் கொள்றதுக்காக இந்த சில காம்ப்ரமைஸ் பண்றதுனால தான் நீ அங்கேயே இருன்றார். நாம் எங்கு சென்றாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனாய் இருக்கிறேன், கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் செயல்படுவோம் என்றால் உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒரு விஷயம் எழுந்திருப்போமா?